எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சூப்பர் சிங்கர் 11 சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் சரண்ராஜ் அவர்கள் ரன்னரப்பாக வந்திருந்தாலும் இப்போ அவருடைய வீட்டை தேடி மூட்டை மூட்டையாக ஒரு விஷயம் இறங்கியிருக்கு. இது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை சூப்பர் சிங்கர் 11 வட்டாரத்திலேயே ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயம் தெரிந்தவுடனே மிக பெருமளவுக்கு பரபரப்பு சமூக வலைத்தளங்களில் ஏற்பட்டிருக்கு. அப்படி அந்த மூட்டையில் என்னெல்லாம் இருந்துச்சு, அந்த மூட்டையை யாரெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, இந்த சூப்பர் சிங்கர் 11 பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது நிக்கில் அவர்கள். ரன்னரப்பா வந்தது சரண்ராஜ் அவர்கள் மற்றும் தீக்ஷனா அவர்கள். செகண்ட் ரன்னரப்பா வந்தது மீனாட்சி அவர்கள். என்னதான் பார்த்தீங்கன்னா நிக்கில் அவர்கள் வெற்றி பெற்றே இருந்தாலும் மக்களுடைய பெரும்பாலானவர்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்களுக்கு தான் இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய மண் வாசனை கலந்த அந்த பாட்டு தான், இளையராஜாவுடைய பாட்டு தான். என்னதான் மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷனாக பாடுறாங்க. இப்படி இருக்கிறப்ப சரண்ராஜ் அவர்கள் தான் அந்த மண் வாசனை கலந்த அந்த பாட்டு பாடின ஒரு காரணத்தினால அவருக்கு மிக பெரும் அளவுக்கு மக்கள் ஆதரவு இருந்துச்சு. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சோம்னா, கண்டிப்பாக சரண்ராஜ் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக நிக்கில் அவர்கள் வெற்றி பெற்றாரு. இது குறித்து சமூக வலைத்தளங்களில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தானே பிக் பாஸ்லேயுமே நாம் எல்லாருமே ஒருத்தர் வெற்றி பெறுவார், நாம் எல்லாருமே ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிப்போம், ஆனால் அங்கே வெற்றி பெறது வேற யாரோ இருக்கும், அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு குளறுபடி நடந்துருச்சு அப்படின்னு சூப்பர் சிங்கர் 11 ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கு சரண்ராஜ் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அதெல்லாம் போய் அப்படிலாம் பேசக்கூடாது, நிக்கில் அவர்கள் அவருடைய திறமையால் வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பெருந்தன்மையாக சொல்லிட்டாரு. இப்படி இருக்க நேயர்களே, என்னதான் சரண்ராஜ் அவர்கள் ரன்னரப்பாக வந்திருந்தாலும் இப்போ மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜ் நீ எங்கள் வீட்டு மகன் மாதிரி, நீ என்னதான் ரன்னரப்பாக வந்திருந்தாலும், என்னதான் நீ 10 லட்சம் உனக்கு வந்திருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்த பரிசு பொருட்களை மூட்டை மூட்டையாக அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயது மூத்தவர்கள் வரைக்கும் எல்லாருமே அவருடைய வீட்டுக்கு, சரண்ராஜ் அவருடைய வீட்டுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லா கிஃப்டையுமே அனுப்பிச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் அவங்களுடைய கைப்பட வரைந்த புத்தகங்களை அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் பெரியவங்க அவங்களால முடிந்த நிதியுதவி அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி நேயர்களே, இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்களுடைய குடும்பத்தை மிக பெரும் அளவுக்கு நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. நம்ம மேலே இவ்வளோ தூரம் பாசம் காட்டுறாங்களே, கண்டிப்பாக இவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தினர் இது குறித்து ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்கிறாங்களாம். இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.